ஓகே. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி கொள்ளு சரியா, நாங்கள் நேற்று வந்து கொள்ளு பற்றி பார்த்துருந்தோம். எங்களோட மில்லியனர் கிளப் லீடர் நிது வந்து கொள்ளை பற்றி கிளியராக எங்களுக்கு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு லாஸ்ட் டைம் கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவால் லீவ் ஆகப்பட்டுட்டு உண்மைக்கு நான் இருந்த வரைக்குமே ஆரம்பத்தில் அவ்வளோ கிளியராக ஒவ்வொரு விஷயங்கள் அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அதோட கெனோடாமா காலா ஏன்னா அதில் வந்து எங்களுக்கு கெனோடாமாட அந்த பெனிஃபிட்டுமே வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த கொள்ளில். அப்போ அதை பற்றியுமே எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நீது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொள்ளுட ஃபீட்பேக்ஸ் சரியா, இப்போ எபெக்ஸோரால கொள்ளு வாங்கி யூஸ் பண்ணினாக்கள் தந்த ஃபீட்பேக்ஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன ரெசிபீஸ் சரியா, என்ன மாதிரியான ரெசிபீஸில் நாங்கள் அதை பயன்படுத்தலாம்ன்றதையுமே வந்து எங்களுக்கு ஷெஹாரோட டீம்ல இருந்து மரியா சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க சரியா. ஓகே சிஸ்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஓகேவான்னு இருக்கா பாருங்க, எல்லாம் அன்மியூட் பண்ணலாமா என்ன மாதிரி ஓகேவான்னு இருக்கா பாருங்க. எல்லாம் நீங்கள் ஓகேனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஸ்டர் ஓகேவா? அன்மியூட் பண்ணு. விலங்குதா நான் கதைக்கிறது? மரியா சிஸ்டர் ஓகே. என்னடா உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் செட்டிங்கில் வந்து அன்மியூட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பலமே செய்திருக்கீங்க தானே இதுக்கு முதல்? நீங்கள் இப்போ ஜூமில் ஆல்ரெடி இதுக்கு முதல் செய்திருக்கீங்களா? கொஞ்சம் எனக்கு போடுங்க சேட்டில். சில விஷயங்கள் நீங்கள் உங்களோட செட்டிங்கில் போயிட்டு இந்த செய்தால் தான் உங்களுக்கு இதில் அன்மியூட் பண்ண விடும். உங்களோட மைக்ரோஃபோன் இதில் வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும், இல்லாட்டி விடாது. ஓகே ஓகே ஓகே. மெட்டாக்கள் கொஞ்சம் லீடர்ஸ் குயிக்காக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அவங்க அந்த செட்டிங் ஒருக்கா செய்துட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் கதைக்கிறது விளங்குதா? ரோசானி மிஸ் கதைக்கிறது விளங்குதா? விளங்குது இல்லையா? ஓகே. இப்போ ஓகே, கிளியர். ஓ கிளியர் கிளியர்.
ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். நாங்க இன்றைக்கு வந்து எபெக்ஸரோட போஸ்ட்கிராம் கரையை பற்றி நாங்க பேச வந்திருக்கிறோம். நான் வந்து எபெக்ஸரோட ஒன் ஆஃப் த எபெக்ஸ் லீடரா இருக்கிறேன். நேற்று நீங்க ருசானி மிஸ் சொன்ன மாதிரி எபெக்ஸரோட போஸ்ட்கிராம் கரையிட ஆரோக்கியமான குறிப்புகள் எல்லாமே வடிவா நிது மிஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ப்ராடக்ட் இன்கிரீடியன்ஸ், யூஸ் பண்ற மெத்தட், பெனிஃபிட்ஸ், கனோடமா காளான் இது எல்லாத்திர பெனிஃபிட்ஸும் யூஸிங் மெத்தட்ஸும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கு வந்து இதோட ஃபீட்பேக்கையும் ரெசிபியையும் பார்க்கறதுக்கு நீங்க எல்லாருமே வந்து ரெடியா வந்திருப்பீங்க. ஸோ எல்லாரும் உங்களோட கையில வந்து ஒரு பென்னும் ஒரு நோட் புக்கும் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ பென்னோடையும் நோட் புக்கோடையும் ரெடியா இருக்கிறோம் என்றாக்கள் வந்து சாட் பாக்ஸ்ல R செட் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கிறதால நாங்க இத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாங்க இப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த கொள்ளுட ஃபீட்பேக் சம்பந்தமா நான் வந்து இந்த செஷனை செய்யறதுக்காக ஃபீட்பேக்ஸ்களை சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் வந்து இத அதாவது ரெசிபியத்தான் ஃபீட்பேக்கா கொடுத்துருக்குறாங்க. கூடுதலாக வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க நைமா, ஆனா வந்து ரெசிபிகளை தான் ஃபீட்பேக்காக கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல வந்து சில அதாவது குறிப்பிட்ட குறைஞ்ச அளவுக்கு தான் எங்களோட டீமுக்குள்ள வந்து இந்த கொள்ளு ஃபீட்பேக்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃபீட்பேக்கை பார்த்துட்டு நாங்க வந்து இதை எப்படி யூஸ் பண்ணினா நாங்க வந்து இதோட பெனிஃபிட்ஸை எடுத்துக்கொள்ளலாம், யார் யாருக்கு என்னென்ன மெத்தட்ல நாங்க யூஸ் பண்ற இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன விதத்துல உதவுது என்று சொல்லி நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்டா பார்த்தோம்னு சொன்னா இந்த கொள்ளு இந்த பாக்ஸ்ல வந்து 3 இருக்கும். பாக்ஸுக்குள்ள 3 பேக்கெட் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணினாக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு பேக்கெட்டை அவங்க வந்து அவங்களோட ஓன் ஃபீட்பேக்கா இதுல கொடுத்துருக்குறாங்க. வந்து டுடே ஒரு ஃபீட்பேக் தரலாம்னு நினைக்கிறேன். கொள்ளு பருத்தி டுடே 2 டேஸா எனக்கு சரியான பெயின், ஹேண்ட் பெயின், என்ன செய்யறேன்னு தெரியல. அப்ப நான் இந்த கொள்ளுவை எடுத்தேன், அதே சும்மா குக் பண்ணாம கொட்டி சாப்பிட்டேன். என்ன மேஜிக் நடந்துச்சுன்னு தெரியல. ஹேண்ட் பெயின் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. எபெக்ஸரோட ப்ராடக்டா ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்க இவங்க இந்த கொள்ளுவை யூஸ் பண்ணும் பொழுது இவங்களுக்கு அங்க என்ன நடந்திருக்கும் என்றதையும் கொஞ்சம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்ப எங்களுக்கும் வந்து இப்படியான சிம்டம்ஸ் தெரியும் பொழுது நாங்களும் வந்து சஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும், ஓஹோ இப்படியான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, ஸோ நாங்க இத வந்து இந்த கஸ்டமருக்கு நாங்க சஜஸ்ட் பண்ணினோம்னு சொன்னா ஓகேயா இருக்கும் என்றதுக்காக இந்த கைவலி இவங்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்னு சொல்லி பார்த்தா, ஒன்று வந்து அவங்களோட தசைகள் வந்து பலவீனமாக இருந்திருக்கும். அவங்களோட அதாவது இவங்க இப்ப சில நேரம் என்ன ஏஜென்ட் அந்த ஃபீட்பேக்ல அவங்க மென்ஷன் பண்ணல. சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து ஜிம்முக்கு போறாங்களா இருக்கலாம், அல்லது அவங்க இப்ப அவங்களோட வெயிட்டை லாஸ் பண்றதுக்காக எக்ஸசைஸ்கள் அப்படி செஞ்சிருக்கலாம். அப்படி செய்யும் பொழுது இந்த தசைகள் வந்து பலவீனமாகுது. சில நேரம் இவங்களுக்கு வந்து அலர்ஜிக் அந்த ஒரு இஷ்யூவும் இருந்திருக்கலாம். அப்ப இந்த கைவலிக்கு வந்து ஏதாவது இதுகள்ல ஏதாவது ஒரு
காரணம் இருந்திருக்கலாம். இப்ப இந்த எங்கட அப்பெக்ஸோராட கொள்ளு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த அலர்ஜிய அங்க அந்த ஆள்ற உடம்புல இருக்கிற அலர்ஜி காரணமாக அந்த கைவலி வந்திருந்தா அத வந்து இதுல கனோடா காளானும் இருக்குத்தானே. சோ அது வந்து இந்த அலர்ஜிய இல்லாம செஞ்சிருக்கு. சரியா? அப்படி இல்லாட்டிக்கு இந்த பலவீனமான தசைகளை அங்க பலப்படுத்திருக்குது. அதனால அவங்களுக்கு அந்த கையில இருந்த கைவலி குறைஞ்சிருக்கலாம். சரியா? ஏனண்டா எங்களோட தசைகள் பலன் அடைகிறதுக்கு என்ன புரதச்சத்து எங்களுக்கு தேவையா இருக்குது. சரிதானே? அப்ப தசைகளை வந்து மீள் உருவாக்குறதுக்கு வந்து இந்த புரதம் வந்து மிகவும் உதவியாக இருக்குது. அப்ப பலவீனமாக இருந்திருந்தா இந்த கொள்ளு என்ன செஞ்சிருக்கும், அவங்களுக்கு சக்திய கொடுத்திருக்கும். அதோட இதுல அந்த கனிமச்சத்துகள் இருக்குத்தானே கொள்ளுல, அது வந்து அவங்களோட ரத்தோட்டத்துக்கு ஒரு ஆதரவை வழங்கியிருக்கு. வழங்கி அவட அந்த கை செயல்பட, அதாவது கை வந்து பெயின் வராம சுகமாயிட்டு என்று சொல்ற டைம் வந்து அவட அந்த கைட செயற்பாடு வந்து ஓகே ஆயிருக்கும். சரிதானே? அப்ப ரத்தோட்டத்தையும் வந்து இது வந்து என்ன செஞ்சிருக்கும், சீராக்கி இருக்கு. அப்ப இதுதான் இங்க வந்து இந்த கைவலி வந்து இந்த கனோடா காளானும் கொள்ளுவும் சேர்ந்து இருக்கிற இந்த கறிய யூஸ் பண்ண, அதாவது அவங்க கொட்டி சாப்பிட்டுருக்காங்க. எப்படி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு இந்த ஒரு காரணங்கள் அவங்கள்ட்ட இருந்திருந்தா இது இந்த விதத்துல வந்து இது சால்வ் ஆகி இருக்கும். ஓகேயா? இது கிளியரா? ஓகே, எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த இந்த கொள்ளு கறிட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னா, எடை குறைப்புல கொள்ளு செயல்பட்டிருக்கு. அப்ப அவங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கண்டா, அவங்க 2 கிழமையா வந்து ஹோஸ் கிராம் கறிய யூஸ் பண்ணாங்களாம். யூஸ் பண்ணதுல வந்து அவங்களுக்கு 2 கிலோ வெயிட் வந்து லொஸ் ஆகிருக்கா. அதோட பெலிஃபெட்டும் குறைஞ்சிருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட நல்ல எஃபெக்டிவா இருக்குது என்று சொல்லி யாரோ ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க இந்த ஃபீட்பேக்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க என்ன நடந்திருக்கு என்று சொன்னா, கொள்ளுல வந்து லோ கலோரி இருக்குது. அதோட பார்த்தோம்னு சொன்னா இந்த கொள்ளுல ஹை புரோட்டீன் இருக்கு தானே. அப்ப இந்த ஹை புரோட்டீன் வந்து தசை வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. நாங்க மேல இந்த கைவலி அந்த ரீசன் பார்க்கும் பொழுது பார்த்தோம், தசை பலப்படுத்த அது உதவியா இருக்குது. அதே போல இந்த தசை வளர்ச்சிக்கு உதவுது. ஆனா அதிக ஃபெட்டை வந்து இது சேர்க்காதான். ஏன்னா அந்த கலோரி குறைவா இருக்கிறதால வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கொள்ளு வந்து பெரிய பங்களிப்பை செலுத்துது. சோ அவங்களோட வெயிட் லாஸுக்கு வந்து இதுதான் ரீசன். சரியா? இப்ப இது விளங்கிட்டு தானே, அடுத்தத பார்ப்போம். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னா, இவங்க வந்து இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைக்கு, அதாவது வெள்ளைப்படுதல், இந்த இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு வந்து கொள்ளு யூஸ் பண்ண கொடுத்துருக்குறாங்க ஒருத்தங்க. அப்ப அவங்க கேட்டிருக்கிறாங்க, இப்படி நீங்க எடுத்தீங்களே, யூஸ் பண்ணீங்களே, என்னாச்சுன்னு சொல்லி. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஓம்டி நான் 3 மந்தா யூஸ் பண்றேன், எனக்கு இப்ப நல்ல இந்த வெள்ளப்படுதல் பிரச்சனை எனக்கு இப்ப நல்ல இந்த ப்ராடக்ட் ஹோஸ் கிராம் கறி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்ற மாதிரி ஒரு ஷார்ட்டான ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த ஹோமோன் பிரச்சனைகளை, அதாவது ஹோமோன் பிரச்சனைகளாலதான் இந்த மாதவிடாய் சிக்கல்கள் ஏற்படுறது, அது எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இர்ரெகுலர்
பீரியட்ஸ், அடுத்தது இந்த ஹோமோன் இன்பேலன்ஸ், இதுகளால வந்து இந்த இஷ்யூஸ்கள், இந்த ஹோஸ் கிராம் கறி வந்து ஷார்ட் அவுட் பண்ணுது. இந்த பெண்களுக்கு கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதவிடாய் காலங்கள்ல வந்து இரத்தப்போக்கு காரணமாக வந்து அயன்ல வந்து பிரச்சனைகள் வருது. அப்ப அதால வந்து இந்த ஹோஸ் கிராம் கறியில பார்த்தா அயன், கால்சியம் இதெல்லாமே இருக்குது. சோ அங்க வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமா வந்து இந்த ஹோஸ் கிராம் கறி வந்து அவங்களோட இந்த காலங்கள்ல வர்ற இரத்த போக்குல வர்ற அந்த பலவீனங்களையும் அவங்கள பலப்படுத்தக்கூடியதாகவும் இது இருக்குது. இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற ஃபீட்பேக்ஸ பார்த்தோம்னு சொன்னா எங்கள்கிட்ட அப்படி இப்படி பார்த்தாலும் இவ்வளவுதான் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கலெக்ட் ஆகி இருக்குது. அடுத்தது நாங்க வந்து இதோட ரெசிபிஸ பார்ப்போம். ஃபர்ஸ்டா வந்து எங்களோட கம்பெனியாலேயே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹோஸ் கிராம் கறி ரெசிபி எப்படி நாங்க செய்யறோம்னு சொல்லி. மோஸ்ட்லி எல்லாருமே நீங்க இதெல்லாம் வாசிச்சு பார்த்துருப்பீங்க. ஹோஸ் கிராம் கறி, அதாவது நாங்க பருப்பு கறி இப்படி சமைப்போமோ அதே மெதட்லையும் சமைக்கலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, சீரகம், கறிவேப்பிலை மற்றும் கடுகு ஆகியவற்றை எண்ணெயில் வதக்கவும். இதில் அப்பெக்ஸோரா ஹோஸ் கிராம் கறி மற்றும் அதில் அடங்கும் கலவையை சேர்த்து 2 கப் தண்ணீர் ஊற்றி நன்றாக கிளறவும். தேங்காய் பாலும் சேர்க்கலாம். அடுப்புல இருந்து இறக்கும் வரை கிளறி கொண்டு சுமார் 5 நிமிடங்கள் சமைத்தால் போதும். சுவைக்கு உப்பு சேர்க்கவும். தக்காளி இன்னும் சுவையாக இருக்கும். உங்கள் விருப்பப்படி உரைப்பு, புளிப்பு சேர்க்கவும். இதுதான் கம்பெனி கொடுத்த ரெசிபி. நீங்க வந்து இத வந்து நீங்க பருப்பு கறி சில பேர் தாளிக்காமலும் சமைப்பீங்க, சில பேர் தாளிச்சும் சமைப்பீங்க. சோ உங்களுக்கு எது எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விதத்துல வந்து நீங்க இந்த ஹோஸ் கிராம் கறியை வந்து நீங்க இன்டேக் பண்ணி கொள்ளையிலும். ஏன்னு சொன்னா இதோட உள்ள பெனிஃபிட்ஸை நீங்க நேற்று வடிவ அறிஞ்சிருப்பீங்க, இதோட இன்கிரீடியன்ஸையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. சோ இத நீங்க என்ன மெதட்ல நீங்க குக் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்களும் அதை செய்து கொள்ளையிலும். உங்களோட கஸ்டமர்ஸுக்கும் நீங்க இதை சஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும். ரைட், அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா கொள்ளு கஞ்சி. இந்த கொள்ளுவை பயன்படுத்தி எப்படி நாங்க கஞ்சி செஞ்சு கொள்ளலாம் என்றதை பார்ப்போம். இப்ப இந்த அப்பெக்ஸரோட இந்த ஹோஸ் கிராம் கறி இருக்கு இல்லையா, அந்த பவுடர் இருக்கு இல்லையா, இதோட எல்லா ரெசிபிஸும் வெரி சிம்பிள், கூட டைமே எடுக்காது, எல்லாமே குயிக்கா நாங்க செஞ்சு கொள்ளையிடும். சரிதானே? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து இந்த பேக்கெட் யூசேஜ் வந்து ஒவ்வொரு மாசத்துலயும் கட்டாயமா இருக்க வேணும். அது நீங்க நேற்றைய நாள்ல அதோட பெனிஃபிட்ஸ்கள் எல்லாம் நீங்க நேற்று தெரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும் என்று நினைக்கிறேன். சோ இது வந்து மிகவும் எளிமையான ஆரோக்கியமான ஒரு கொள்ளு கஞ்சி தான். வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட அந்த கொள்ளு பேக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஃபுல்லா பவுடரும் இல்லை, ஃபுல்லா வந்து முழு கொள்ளும் இல்லை. அந்த நாங்க சொல்லுவோமே அறுவல் நொறுவல் அந்த ஸ்டேஜ்ல தான் அது இருக்குது. சரிதானே? அது வந்து ஏன்னு சொன்னா அதுல நாங்க பாவிக்கக்குள்ள எங்களுக்கு ஏற்ற விதத்துல அதை நாங்க மாற்றி கொள்ளலாம். அதாவது பவுடர் ஆக்க வேண்டிய இடத்துல பவுடர் ஆக்கி கொள்ளையிலும், அது அந்த முழுசா பாவிக்க வேண்டிய இடத்துல அந்த அறுவல் நொறுவல் அதையும் வச்சு நாங்க பயன்படுத்தி கொள்ள முடியும்ன்றதுக்காக கம்பெனி வந்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிதானே? ரைட். இப்ப இந்த கொள்ளு கஞ்சிய எப்படி நாங்க செய்யலாம், அப்ப நோட் பண்ண ரெடியா இருக்கிறவங்க வந்து நீங்க கொள்ளு கஞ்சி என்று இடிங்க போட்டுக்கொண்டு எப்படி இதை செய்யலாம்னு சொல்லி நோட் பண்ணி கொள்ளுங்க. ஃபர்ஸ்டா நீங்க ஒரு பேக்கெட் பாக்ஸுக்குள்ள மோண்டி இருக்கும், அதுல நீங்க ஒரு பேக்கெட் எடுத்து அதை நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு கொள்ளுங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து பூண்டு.
இப்படி வெள்ளை வெங்காயம் மட்டும் சொல்லுவாங்க. ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உப்பு. சில ஆக்களுக்கு உப்பு தூக்கலா இருக்கணும், சில ஆக்களுக்கு குறைய இருக்கணும், இந்த இஷ்யூ எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதுக்கேற்ற அளவுல உப்பு இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க வர்றது. இவ்வளவுதான். ஒரு 3-4 மினிட்ஸ் நீங்க கொதிக்க விட்டா ஓகே, சுவையான கொள்ளு கஞ்சி ரெடி. இப்ப இந்த கஞ்சை நீங்க யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண கொடுக்கலாம்னு சொன்னா, வெயிட் லாஸ் நான் பண்ணணும், இந்த ஹெல்த் வந்து சமநிலையா இருக்கணும், இந்த உடல் வந்து சமநிலையா இருக்கணும், எல்லாம் சரியா இருக்கணும், அப்படி அந்த எதிர்பார்ப்புல இருக்கிற யாருக்கு வேணுமென்றாலும் இருக்கலாம். ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம், பிள்ளைகளாகவும் இருக்கலாம். யாருக்கு வேணுமென்றாலும் வெயிட் லாஸ் செய்யறாக்களுக்கு நீங்க வந்து இத சஜஸ்ட் பண்ணி நீங்க கொடுக்கலும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து கூடுதலா வயசானாக்கள், அதாவது வயது போனாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட நீங்க இதை கூட கொடுக்கலாம். ஆனா பிள்ளைகளை பாத்தீங்கன்னு சொன்னா, சின்ன ஆக்களை பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான சாப்பாடுகளை தான் கூட விரும்புவாங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்ற முறையில எப்படி கொடுக்கலாம் இந்த கஞ்சைன்னு சொல்லி பார்த்தா, அடுத்த ரெசிபி அதை நோட் பண்றீங்களா? அதுக்கு ரெடி ஆகுங்க. கொள்ளு இனிப்பு கஞ்சி. இது வந்து பிள்ளைகளுக்கு சிறந்தது. சரியா? ஓகே. இதுக்கும் நீங்க என்ன செய்யணும், அந்த கொள்ளு பேக்கெட்ல இருக்கிற கொள்ளு கொஞ்சம் பிளண்ட் பண்ணி மாவாக்கி கொள்ளுங்க. அடுத்து அது ஒரு பக்கெட் கொள்ளு. அடுத்தது இதுக்கு தேவையானது பனை வெல்லம் தேவைக்கேற்ப, அதாவது உங்களோட இனிப்புட தரம் இருக்கும் இல்லையா, ஒரு ஆக்களுக்கு இனிப்பு கூட இருக்கணும், குறைய இருக்கணும், மீடியமா இருக்கணும், அந்த அதுக்கேற்ற அளவுக்கு பனை வெல்லம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது தேவையான பொருள் 3வது தேங்காய்ப்பால் 1/2 கப் அளவு. அடுத்தது ஏலக்காயை வறுத்து தூளாக்கி அது ஒரு கொஞ்சம். அடுத்தது தண்ணீர் வந்து தேவையான அளவு. சரியா? ஓகே. 1 2 3 4 5 சாமான் தேவை கொள்ளு இனிப்பு கஞ்சி செய்யறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்டா நீங்க அதை அரைச்சிருப்பீங்க தானே, அந்த பேக்கெட்ல இருக்கிற கொள்ளுவை நீங்க அரைச்சு எடுத்திருப்பீங்க, ரைட்? இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் அந்த அரைச்ச கொள்ளுவை நீங்க போடுவீங்க. சரியா? அதோட இந்த பனை வெல்லம், ஸ்பீடா போறணும் என்னமோ தெரியல, எதுவா இருந்தாலும் சட்டுல போடுங்க. வெல்லத்தோட அடுத்தது தண்ணீர் சேர்க்கணும். இது 3ஐயும் மிதமான நெருப்புல கொதிக்க விடணும். சரியா? லோ ஃப்ளேம்ல வந்து கொதிக்க விடணும். திரும்ப சொல்றேன், ஒரு பாத்திரத்துல கொள்ளு பவுடர் அரைச்ச, அதாவது பிளண்ட் பண்ண பவுடரை சேர்ப்பீங்க. அடுத்தது நீங்க உங்களோட அளவுக்கு தேவையான வெல்லம் சேர்ப்பீங்க. அடுத்தது தண்ணி சேர்ப்பீங்க. லோ ஃப்ளேம்ல விடுவீங்க. ரைட் ரைட். அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க, நாங்க சொன்ன 1/2 கப் அளவு தேங்காய் பால், 1/2 கப் தேங்காய் பால், ரைட்? அதையும் சேர்ப்பீங்க. அதுக்கு பிறகு அந்த ஏலக்காய் தூள், அது கொஞ்சம் அளவுன்னு சொல்லியிருந்தேன், ஏலக்காய் தூளையும் நீங்க சேர்ப்பீங்க. சரியா? இதெல்லாம் சேர்த்து 1 நிமிடம் நெருப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு நீங்க கொதிக்க விடுங்க. சரியா? கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க இறக்கி பாவிக்கலாம். இந்த கஞ்சி வந்து நேச்சுரல் இனிப்பா இருக்கும், வந்து மிகவும் லேசானது செய்யறதுக்கு, குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கும். இந்த மெதட்டை நீங்க செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கும். சரிதானே? ரைட். ஓகே. அந்த எல்லாருக்கும் விளங்குதா? சவுண்ட் கிளியரா? ஓகே, கிளியரான்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது கிளியரா இருக்குதோ தெரியல இமேஜ். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா கொள்ளு சாலட்.
கொள்ளு சலட்டா எல்லாரும் ஆச்சரியமா பாப்பீங்க. அது விளங்குது அந்த உங்களோட மைண்ட் வாய்ஸ். இருந்தாலும் நம்ம வளமையா நாங்க செய்யற சலட் இருக்கு தானே, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு, அது மாதிரி தான் அதோட நாங்க கொள்ளுவ சேர்க்க போறோம். ரைட், வாங்க எப்படி நாங்க கொள்ளு சலட்டுக்கு தேவையான சாமான்கள் என்ன தேவை, அதை எப்படி செய்ய போறோம்ன்றதை பார்ப்போம் வாங்க. ரைட், ஓகே, ரைட் டவுன் பண்ண ரெடி ஆகுங்க. கொள்ளு சலட்டுக்கு வந்து ஃபர்ஸ்டா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சின்னனா நறுக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது வந்து ஒரு தக்காளி, அதையும் நீங்க நறுக்கி எடுக்கணும். அடுத்தது வெள்ளரிக்காய் உண்டு. மூன்றாவது, நாலாவது வந்து கேரட் ஸ்க்ரேப் பண்ணினது, ஒரு கேரட்டை ஸ்க்ரேப் கழுவி கிளீன் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது எலுமிச்சம் சாறு ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு கொஞ்சம் மிளகுத்தூள். சரியா, நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்பீடா இருக்குதோ தெரியல. கொள்ளு சலட்டுக்கு ஃபர்ஸ்டா வெங்காயம் ஒன்று சிறிதாக நறுக்கி எடுத்துக்கொள்ளணும். தக்காளி ஒன்று நாங்க சலட்டுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி எடுத்துக்கொள்ளணும். வெள்ளரியும் ஒன்று நாங்க சலட்டுக்கு நறுக்கிற அந்த மெத்தட்ல அந்த சைஸ்ல நறுக்கி எடுத்துக்கொள்ளணும். கேரட் ஒன்று துருவல் ஸ்க்ரேப் பண்ணி வைங்க. அடுத்தது எலுமிச்சம் சாறு ஒரு டீஸ்பூன். அடுத்தது வந்து உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் சிறியது. ஓகே, ரைட், இது இவ்வளவு தான் எங்களுக்கு சலட் செய்ய தேவை. எல்லா காய்கறிகளையும் வடிவா கழுவி வெட்டி கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்துல அல்லது ஒரு பவுல்ல எல்லாத்தையும் சேர்த்து, பிறகு வந்து உப்பையும் மிளகுத்தூளையும் சேர்ப்பீங்க. கடைசியில வந்து எலுமிச்சம் சாறை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவீங்க. இந்த சலட்டோட என்ன செய்யணும், இந்த கொள்ளு இருக்கு இல்லையா, இந்த கொள்ளை நீங்க வேக வைக்கணும். சரியா, பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி இந்த சலட்டோட சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னா கொள்ளு சலட் வந்து ஃப்ரெஷ்ஷான செரிமானத்துக்கு உதவும். ரைட், அதாவது டயட் ஃபாலோ பண்ணணும் என்று விரும்புகிற ஆக்களுக்கு வந்து நீங்க இந்த கொள்ளுவை சஜஸ்ட் பண்ண முடியும். கொள்ளு சலட்டை வந்து யாரெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணணும் என்று கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ரைட், இது கிளியர் தானே? அடுத்ததை பார்ப்போம். கொள்ளுக்கறி ஏற்கனவே எங்களோட கம்பெனியால கொடுத்த ரெசிபி தான் இது. நீங்க டிஃப்ரெண்டான முறையிலையும் நீங்க பருப்பு கறி டிஃப்ரெண்டான முறையில குக் பண்ணுவீங்க தானே, அது மாதிரியும் இதை குக் பண்ணி கொள்ளேலும் சுவையும் ஆரோக்கியமும் ஒரே நேரத்துல கிடைக்கணும்னு சொன்னா கொள்ளுக்கறி குழம்பு செஞ்சா ஒரு சைட் டிஷ்ஷா நீங்க பயன்படுத்தி கொள்ளேலும். ரைட், நெக்ஸ்ட் கொள்ளு தோசை. இது வந்து காலை உணவுக்கு சிறந்ததாக இருக்கும். சரிதானே, காலையில காலை சாப்பாட்டுக்கு நீங்க வந்து கொள்ளு தோசைய நீங்க வந்து பயன்படுத்தலாம். கொள்ளுவ அந்த ஒரு பாக்கெட் இருக்கு இல்லையா அங்கட, அதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரம் அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சிட்டு அதை புளிக்க வச்சு நாங்க வளமையா சுடுற மாதிரி தோசைய சுட்டு கொள்ளலும். இது வந்து உடம்புக்கு சக்திய கொடுக்குற ஒரு காலை உணவு. புரோட்டீன் நிறைய இருக்கு தானே. சோ இது சாப்பிட்ட உடனே எப்படி உங்களோட வயிறு வந்து ஃபுல் ஆகணும் ஒரு ஃபீலை கொடுக்கும். சரியா, சோ மார்னிங்ஸ்ல வந்து நீங்க வந்து இத வந்து எடுத்துக்கொள்ளலும். அதாவது இத காலை உணவாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலும். சரிதானே, ஓகே, இதுவும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பார்ப்போம். அடுத்தது கொள்ளு ரசம். கொள்ளு ரசம் இத நாங்க எப்படி செய்யற சொல்லி பார்த்தா, செய்முறை வந்து கொள்ளுவ இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் இல்ல. கொள்ளுவ வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்துட்டு பூண்டு, வெள்ளைப்பூடு, அடுத்தது மிளகு, சீரகம், அது எல்லாமே தேவையான அளவு உங்களோட இதுக்கேற்ற அளவு எடுத்துட்டு இந்த ரசத்தை தயாரிக்கிறது. சரிதானே, இது அவ்வளத்தையும் ஒன்றா போட்டு நீங்க ரசத்தை செய்து கொள்ளலும். சரியா, கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொள்ளுங்க.
ரைட். செரிமான பிரச்சனை இருக்கு என்று சொல்றாங்களுக்கு வந்து நீங்க இந்த ரசத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்களோட ஃபுட்ல உணவுல வந்து அவங்க இதை சேர்த்து கொள்ளலாம். இது இந்த உடம்பையும் வந்து கொஞ்சம் லேசாக ஒரு பாரமா இல்லாம கொஞ்சம் நல்லா காத்து போல இருக்கக்கூடிய விதத்துல வந்து இந்த கொள்ளு ரசத்தை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ இந்த ஃபீட்பேக்கா நீங்க அடைஞ்சு கொள்ள இயலும். சரியா? ரைட். அடுத்தது நாங்க வந்து பார்க்க போறோம் கொள்ளு சுண்டல். சுண்டலும் செய்யலாமா கொள்ளுல என்று யோசிப்பீங்க. இது என்னத்த சுண்டல் என்று சொல்றோம்னு சொன்னா கொள்ளுவை நீங்க என்ன செய்வீங்க? கொள்ளு சுண்டலுக்கு கொள்ளுவை நீங்க வேக வைப்பீங்க. சரியா? இத வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்க அதை சுண்டல் மாதிரி தான் இருக்கும். நீங்க ஈவினிங் டைம்லையும் நீங்க இதை சாப்பிடலாம். கொள்ளுவை வேக வச்சு எடுத்துட்டு அதோட வந்து கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் துருவல். சரியா? இது மூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு சுண்டல் மாதிரி வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது சரியா மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அடுத்தது இது இது மூன்று இன்கிரீடியன்ஸ் தான் கொள்ளு சுண்டலுக்கு. நோட் பண்ணிருப்பீங்க. ஓகே. அடுத்தது கொள்ளோட ரெசிபிய பார்ப்போம். அடுத்தது பார்த்தா கொள்ளு லட்டு அல்லது கொள்ளு உருண்டை என்றும் சொல்லலாம். கொள்ளு உருண்டை லட்டு எப்படி செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். கொள்ளுவை நாங்க பிளெண்ட் பண்ணிட்டு தேங்காய் துருவல் இத வந்து நீங்க வறுத்தும், அதாவது தேங்காய வறுத்து இதோட இந்த கொள்ளு பிளெண்ட் பண்ணத்தோட சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு வறுக்காம பச்சையா துருவுன தேங்காயும் சேர்க்கலாம். சரியா? அதோட தேவையான அளவு உப்பு, உங்களோட உப்போட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சம் சுடு தண்ணி, தேவையான அளவு இனிப்பு. சரியா? நீங்க இனிப்பு என்ன இனிப்பு யூஸ் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கொள்ளலும். இதோட நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா கச்சான் இருக்கு இல்லையா, வறுத்த கச்சான், அதை வந்து துண்டு துண்டா அறுவல் நொறுவலா அதையும் சேர்க்கலாம். அடுத்தது கஜூஸ், அது இது கச்சான் இல்லாட்டிக்கு கஜு ஏதாவது உங்களுக்கு விருப்பம்ண்டா சேர்க்கலாம். விருப்பம் இது இல்லாம ஆப்ஷனல் தான். கச்சான் கஜு எல்லாமே ஆப்ஷனல் தான். அது இல்லாமலும் நீங்க இந்த மேல சொன்ன தேங்காய் துருவல், உப்பு, சுடு தண்ணி, இனிப்பு இதுகளோட இந்த கொள்ளு பிளெண்ட் பண்ணத்தையும் சேர்த்து நீங்க வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு உருண்டைகளாக்கி லட்டு மாதிரி உருண்டை மாதிரி நீங்க சாப்பிட்டு கொண்டே. சரியா? அடுத்தது ஃபைனலா கொள்ளு சூப். இந்த கொள்ளு சூப் செய்யறதுக்கு என்னென்ன சாமான் தேவை என்று சொல்லி கொஞ்சம் கூட சாமான் தேவைப்படுது. ஸோ நீங்க நான் வடிவா ஸ்லோவா சொல்றேன், நோட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். தேவையான பொருட்கள் வந்து கொள்ளு 1/2 கப், அடுத்தது வெங்காயம் 1 நறுக்கினது, அடுத்தது 3வது பொருள் பூண்டு 2 தொடக்கம் 3 பல்லு நறுக்கினது, கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்தது தக்காளி 1, அது ஆப்ஷனல் தான், அடுத்தது தண்ணி வந்து 3 கப், அடுத்தது வந்து உப்பு தேவையான அளவு, அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சம், அடுத்தது ஆயில் எண்ணெய் 1 டீஸ்பூன். சரியா? திரும்பவும் ஒருக்கா சொல்றேன். கொள்ளு சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொள்ளு 1/2 கப், வெங்காயம் 1, பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது, அடுத்தது பூண்டு 2 தொடக்கம் 2 அல்லது 3 பல்லு நறுக்கி எடுத்துக்கொள்ளுங்க. 4வது வந்து கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்தது தக்காளி 1 ஆப்ஷனல், தண்ணி வந்து 3 கப், உப்பு வந்து தேவையான அளவு, அடுத்தது மிளகுத்தூள் கொஞ்சம், அடுத்தது ஆயில்.
ஓகே, ரைட். இப்ப நாங்க செய்முறைய பார்ப்போம். சரியா? கொள்ளுவையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, நாங்க சொன்னமே 3 கப் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். அதாவது இந்த கொள்ளு வந்து நல்லா அவிஞ்சு வரும் வரைக்கும், நல்லா சாஃப்ட் ஆகும் வரைக்கும் வேக வைக்கணும். அதோட வெங்காயம், பூண்டு, தக்காளி, சரியா? நறுக்குன வெங்காயம், பூண்டு, தக்காளிய சேர்க்கணும். ஒரு சோஸ் பேன்ல என்ன செய்வீங்க, ஆயில், ஒரு டீஸ்பூன் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலை சேர்த்துட்டு ஒரு சோஸ் பேனை அடுப்புல வச்சு அந்த ஆயிலை போட்டுட்டு சூடாகினத்தோடனே வெங்காயம், இந்த நறுக்குன பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வதக்கணும். சரிதானே? சாரி, நான் ஏர்லியா சொன்னேன் தானே, கொள்ளு தண்ணியையும் சேர்த்து வேக வைக்கணும் சாஃப்ட் ஆகும் வரைக்கும். அதுக்கு பிறகு வந்து சோஸ் பேன்ல ஆயிலையும் வெங்காயத்தையும் ஆயில் போட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கும். சரியா? அதுக்கு பிறகு தக்காளியை சேர்க்கும். அது வதங்கினதுக்கு பிறகுதான், அதாவது ஆயில், சோஸ் பேன்ல ஆயில போட்டு அது சூடாகினதுக்கு பிறகு வெங்காயம் போடுவீங்க, பூண்டு போடுவீங்க, கருவேப்பிலை போடுவீங்க. இது 3 போட்டு வதக்குவீங்க. பிறகு அது கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகுதான் தக்காளிய சேர்த்து அதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்கும். சரியா? அதுக்கு பிறகு வேக வச்ச கொள்ளு, ஏற்கனவே நாங்க தண்ணி சேர்த்து வேக வச்சிருக்கோமே, அந்த கொள்ளுவ சேர்த்து தண்ணி, அதாவது நாங்க வேக வைக்கிறதுக்கு நிறைய தண்ணி வராதவங்களுக்கு அதுல சேர்த்த மிச்ச தண்ணிய வந்து இதோட சேர்த்து, இந்த வதக்க வச்ச இதுகளோட சேர்த்துட்டு ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல விடணும். புரிஞ்சுதா? ஏர்லியா நாங்க வந்து சாஸ் பேன்ல வதக்கி எடுப்போம். ஸோ அதை வந்து அதோட வந்து இந்த வேக வச்ச கொள்ளுவை சேர்த்து மிச்சமா இருக்கிற தண்ணியையும் சேர்த்து 10 தொடக்கம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல விடுவோம். சரியா? பிறகு வந்து நாங்க உப்பையும் மிளகுத்தூளையும் நாங்க சேர்ப்போம். சரியா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரைட்? மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்வோம், அடுப்பை விட்டு இறக்கி சர்வ் பண்ணி கொள்ளையலாம். சரியா? இந்த சுப்போட நீங்க வந்து என்ன செய்யலாம், டேய ஸ்டார்ட்டும் பண்ணலாம் அண்ட் டேய எண்டும் பண்ணலாம். ஆஸ் அ டின்னராக நீங்க இந்த கொள்ளு சுப்பையும் நீங்க பாவிக்கணும். சரியா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து எல்லாருக்குமே, அதாவது ஒரு குடும்பத்தை எடுத்தோம்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து இந்த இந்த கொள்ளோட தேவைப்பாடு நிச்சயமா இருக்குது. இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வயசான ஆட்கள் இல்லாத வீடு பெரும்பாலும் குறைவாத்தான் இருக்கு. சரியா? வயதான ஆட்களுக்கு நான் ரெசிபி எவ்வளவு தான் சொல்லி முடிச்சிட்டேன். நார்மலா எல்லாருக்கும் விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். அதுல ஏதும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். அதே நேரம் வயதான ஆட்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மூட்டு வலி, அந்த விரைப்பு, இந்த இஷ்யூஸ் இருக்கும். அடுத்தது சிறுநீரக கற்கள், அந்த பிரச்சனை இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் இருக்கும். அடுத்தது அந்த மூட்டுகள் வந்து விரைப்பு இருக்கிறது இருக்குதானே, விரைப்பு, சிறுநீரக கல், இப்படி இஷ்யூ எல்லாத்துக்குமே வந்து இந்த கொள்ளு ஹோஸ்கிராம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றத நீங்க நேற்று அறிஞ்சிருப்பீங்க. சோ இப்படியான ஆட்களுக்கு வந்து நீங்க பயம் இல்லாம வந்து நீங்க இதை சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மூட்டு வலி, விரைப்பு எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருக்கிற வந்து இந்த உடல்ல அலர்ஜி இருக்கிறதாலதான் வந்து இந்த மூட்டுகள்ல வந்து விரைப்பு ஏற்படுது. அதையும் நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க. சோ இயற்கையான சத்துக்கள் அடங்கியிருக்கிற இந்த ஹோஸ்கிராம் கறி வந்து உடல் அலர்ஜிய இல்லாம செய்து வயதானாக்களுக்கு வர்ற மூட்டுல வர்ற விரைப்புகளையும் இந்த அலர்ஜி குறைகிறதால குறைக்க செய்யுது. சரிதானே? அப்ப இப்படியான இந்த அசௌகரியத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த கறி எங்களோட பாவனை வந்து நாங்க கூட்டிக் கொள்ளணும். உண்மைக்கும் பார்த்தோம்னு சொன்னா நான் கூட வந்து கொள்ளு என்றது இந்த லைஃப்ல வந்து பெக்ஸோராக்குள்ள என்டர் ஆனதுக்கு பிறகுதான் யூஸ் பண்ண தொடங்கினோம். அது வரைக்கும் இந்த கொள்ளு என்றது
தெரியும். ஆனா அதோட ஒரு விஷயத்த வந்து நாங்க அறிஞ்சாதான் தெரிஞ்சாதான் அதை பற்றி அதை இன்டேக் பண்ணவோ அல்லது அதோட நாங்க இன்வால்வ் ஆகவோ விரும்புவோம். ஸோ அதை தெரியாத வரைக்கும் அதோட வாட்டில் அது ஒரு பக்கம் இருக்கும், நாங்க ஒரு பக்கம் இருப்போம். ஸோ நாங்க வந்து இதுகளை அறியக்குள்ள இதுல பெனிஃபிட்டுகளை தெரியக்குள்ள இதுல நன்மைகளை அடைஞ்சாக்கள்ற அந்த ஃபீட்பேக்ஸ்களை நாங்க அறிஞ்சு கொள்ளக்குள்ள உண்மைக்குமே வந்து எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இதுல இவ்வளவு சத்து இருக்கு, இதெல்லாம் தெரியாம நாங்க இவ்வளவு இதால எஃபெக்ட் ஆகிருக்கோம். ஸோ நாங்க இதுகளை கண்டிப்பாக நாங்க இன்டேக் பண்ணணும் என்ற ஒரு முடிவுக்குள்ளே நாங்க வரலாம். இதுக்குள்ள வந்து இப்ப ஒர்க் அவுட் போயிட்டு வராக்கள், பாடிய ஃபிட் பாடி யூஸ் பண்ணணும்னு விரும்புறாக்கள், அந்த எக்ஸசைஸ்கள்ல போயிட்டு வராக்கு வந்து தசைகள் எல்லாம் வந்து லூஸ் ஆகும். ஸோ இப்படியானாக்கள், அடுத்த லேடிஸுக்கு கட்டாயம், சின்ன ஆக்களுக்கு, பெரிய வயசானாக்கள் எல்லாருக்குமே இதுல பெனிஃபிட்ஸ் வந்து உண்மைக்குமே தேவையானதா இருக்குது. இதுல வந்து புரதம் மட்டும் இல்லைன்னு மினரல்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இப்படி நம்மட உடலுக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குது. ஸோ நாங்க நேற்று இதன் மூலம் நிறைய கொள்ளு சம்பந்தமான எஃபெக்ட்ஸோட ப்ரொடக்ட் பெனிஃபிட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் அறிஞ்ச நீங்க நாளைக்கு போய் உங்களோட கஸ்டமர்ஸோட ஷேர் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி இதுல பெனிஃபிட்ஸை நீங்களும் உணரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே நேரம் வந்து இந்த கொள்ளுவை யாராவது யூஸ் பண்ணி இதுல பெனிஃபிட்ஸை நீங்க ஃபீல் பண்ணி கொண்டிருந்தா உங்களுக்கான டைம் இதுல நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க ஷேர் பண்ணி கொள்ளிடும். ஓகே, என்ன விஷயம் என்று சொன்னா நானும் இந்த சைட்ல ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். தேங்க்யூ மரியா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ரெசிபிஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. உண்மையிலே வந்து இந்த கொள்ளை பொறுத்த வரைக்கும், எபெக்ஸோரால இருக்கிற இந்த கொள்ளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொள்ளு இது வாங்குறதன் மூலமா ரெண்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஒன்று உங்களுக்கு கொள்ளுட பெனிஃபிட்ஸும் கிடைக்குது, அடுத்தது கனோடாமா அந்த காலாண்ட பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. சரியா? அப்போ ரெண்டு பெனிஃபிட்ஸையுமே வந்து எடுக்கக்கூடிய ஒரு இடமா வந்து எங்களுக்கு இந்த கொள்ளு இருக்குது, மற்றது கொள்ளு கறி இருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, நார்மலாகவே இப்போ சின்ன பிள்ளைகள் இப்போ நாங்கள் சப்ளிமெண்ட், அப்போ கனோடாமா சப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆக்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. அது என்னதான் நாங்கள் எவ்வளோ அதில் பெனிஃபிட்ஸை விளங்கப்படுத்தினாலுமே அது கேப்சூல்ஸ் வடிவத்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு பயம் இருக்குது நாங்கள் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த கனோடாமாவில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னா கேன்சர் செல் அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, மற்றது எங்கட ஒவ்வொரு செல்களையுமே புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி கொள்ளு எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அதுலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா? அப்போ ஓவராலாக உங்களுக்கு வந்து முக்கியமாக சின்ன ஆக்களுக்கு, சின்ன பிள்ளைகள் அதாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சத்தான சாப்பாடுகளை கொடுக்குறதே ஒரு பெரிய அம்மாமாரை பொறுத்த வரைக்குமே இந்த சத்தான சாப்பாடை கொடுக்குறதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. சின்னாக்களுக்கு வந்து அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் சத்தான சாப்பாடு கடலையோ பயரோ கவுப்பியோ இந்த மாதிரி எந்த தானியங்களை நீங்க கொடுத்தாலுமே அவங்க வந்து விரும்புறது இல்லை, உண்மையிலே வந்து விரும்பி கொள்றது இல்லை. ஒரு அம்மா என்ன சொல்ற டெக்னிக் என்று பார்த்தா, உண்மையிலே அம்மா மாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்னிக் என்று பார்த்தா இந்த சத்தான சாப்பாடை அவங்கள விரும்பி எடுக்கக்கூடிய விதத்துல அதை கொண்டு அதுக்கான ரெசிபியை கொடுக்கறது தான் வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு சக்சஸ் வந்து அவங்கள சாப்பிட வைக்கிற அந்த சாப்பாடை. அந்த அடிப்படையில் உண்மையிலே இப்ப எங்கட டீமை பொறுத்த வரைக்கும், சரியா, டீமை பொறுத்த வரைக்கும் இந்தவங்க யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய சரியா அந்த மாதிரி வந்த கொஞ்சம் ஃபீட்பேக்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னடா இந்த டேஸ்ட், இப்போ நிறைய பேர் வந்து சொல்றது இது வந்து ஒரு வேளை நல்லா இருக்காதோ, சரியா, அது உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஆக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது வந்து டேஸ்டா இருக்காதா. இவங்க சொல்றாங்க ஏன்னா சத்தான எல்லாமே வந்து நிறைய பேர் நினைக்கிறது டேஸ்ட் இல்லைன்றது. சரியா? அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கனோடாமாட பெனிஃபிட்டும் இதில் கிடைக்க போகுது, கொள்ளுட பெனிஃபிட்டும் கிடைக்க போகுது, அண்ட் அது டேஸ்டாகவும் இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு சில ஃபீட்பேக்ஸ் பாருங்க. இது வந்து இவங்க அந்த சமபோஷ உருண்டை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது செய்து எங்களுக்கு போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பாருங்க ஹோஸ் கிராம் கறி
ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணினேன், சூப்பரா இருந்துச்சு. சரியா? அப்ப அந்த டேஸ்ட் வந்து அவங்க நல்லா இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது சமைச்சிட்டு அவ்வளோ அது நல்லா இருந்துட்டு சொல்லி இதையுமே வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, கறி மாதிரி சமைச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தோசைக்கு நாங்க தொட்டு சாப்பிடுறதுக்கு. சரியா? இப்ப நாங்க இவ்வளவு சட்னி அதுகள் செய்வோம். உண்மையிலேயே வந்து தோசைக்கு நீங்க போட்டும் செய்யலாம். இப்ப அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு சட்னியா கூட நீங்க செய்யலாம். அப்ப அது டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க சமைச்சு தோசை கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியா? ரொம்ப நல்லா இருந்தன்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுவுமே வந்து தோசைக்கா ரொட்டிக்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஷைட் இதா தொடுறதுக்கு செய்திருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து சட்டப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோ டேஸ்டா இருந்திருக்குன்றது. ஸோ இதுவுமே வந்து பாருங்க அந்த தோசை இட்லிக்கு வந்து அவங்க செய்திருக்கிறாங்க. It's very tasty with rice and a pan of rice can only be eaten with a horse crab. அதாவது உண்மையிலேயே வந்து டேஸ்ட்ன்றது வந்து அவங்க இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஓகே. இதுல வந்து லட்டு செய்திருக்கிறாங்க. சரியா? கஞ்சி செய்து சாப்பிட்டோம், கொள்ளு லட்டும் செய்தோம், சட்டப்படி டேஸ்ட்ல இருந்துச்சு. எங்களோட வீட்டுல எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அப்ப இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்ற விஷயம் வந்து ஸோ வீட்டுல எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க, சின்னாக்கள் பெரியாக்கள் யாரா இருந்தாலுமே வந்து அவங்க டேஸ்ட் வைஸ் எங்களுக்கு வந்து வந்த இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்திருக்குது. சரியா? அப்ப உங்களுக்கு இதுல நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு சத்தான சாப்பாடு அண்ட் டேஸ்டாகவும் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன் உங்களுக்கு ஓவராலா ப்ரோட்டீன் வைஸா இருக்கலாம். தானியங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே வந்து பெஸ்டான ஒரு விஷயம். ப்ரோட்டீன் இந்த மாதிரி ப்ரோட்டீன் வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு எடுக்கிறதுக்கும் அண்ட் இதுல கனோடாமாட பவுடருமே சேர்ந்து இருக்கிறதால உங்களுக்கு தெரியும் கனோடாமா எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட். அதாவது கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ், மூலிகைகளின் அரசன் என்று சொல்லப்படுற அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு கனோடாமாட நன்மைகளையுமே வந்து உங்களுக்கு சேர்த்து எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா வந்து இந்த கொள்ளி இருக்குது. ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்க. நீங்க பர்சனலா ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி பார்த்தது உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவு டேஸ்டா இருக்குமென்றது. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் மற்றவங்களுக்கு என்னது ரெக்கமெண்ட் பண்றதோ. ஸோ மந்த்லி ஒரு பாக்ஸ் நார்மலா பாக்ஸ் எங்களுக்கு இருக்குது. நீங்க ஆர்டர் போடும்போது ஒரு மந்த்ல ஒரு பாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலே எங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது. சரியா? அப்ப நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ யாராவது இதுல நீங்க ஓனா யூஸ் பண்ணாக்கள் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். மீட்டிங்ல இருக்கிற ஆக்கள் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தருவேன். நீங்க யூஸ் பண்ணினாக்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ யாராவது இருந்தீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணாங்க. சரியா? இதை தாண்டி இதை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்றதால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றது நேற்று நிது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்ன இதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு சொல்லி. மற்றது இதுவுமே அநேகமான ஆட்களுக்கு வரக்கூடிய ஒரு டவுட், அதை நான் கிளியர் பண்ணி கொள்றேன். ஓகே, இதை வந்து சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்றாங்களே, அப்ப மெலிவா இருக்கிற ஆக்கள் சாப்பிடலாமா என்ற ஒரு கொஸ்டின் வரும். சரியா? உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை தான் இது கரைக்குமே தவிர எங்களோட மசில்ஸை வந்து கரைக்காது. சரியா? ஏன்னா அது நிறைய பேருக்கு டவுட். இங்கினி மில்கா இருக்கலாம் ஆனால் இது என்ன நிறைய பேருக்கு இருக்கிறது ஆல்ரெடி நாங்கள் வெயிட் குறைவாக இருக்கிறார்கள் அல்லது எங்களுக்கு பாடி வெயிட் ஓகே அப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாமா, நாங்கள் சாப்பிட இன்னும் வெயிட் லாஸ் ஆகுமா என்ற கேள்வி இருக்கு. சரி, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உடம்புல கெட்ட கொழுப்புகள் இருந்தால் எங்களுக்கு அது கூடாது. நோய் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு தான் அது இதாகுமே தவிர ஆல்ரெடி உங்களுக்கு மெலிவாக இருக்கிறவரால இன்னுமே உங்களோட வெயிட்டை குறைக்காது. சரியா? ஓகே. கஞ்சி செய்து நானும் யூஸ் பண்ணினேன். ஏதாவது கஞ்சி செய்தன், பிள்ளைகள் விரும்பினார் குடிச்சாங்க, நல்ல வாசனை அண்ட் டேஸ்ட். ஓகே, ஹலிமா சிஸ்டர் சட்டில போட்டிருக்காங்க. அவங்க பிள்ளைகளுக்கு கஞ்சி செய்து கொடுத்துருக்கா, நல்லா பிள்ளைகளுமே விரும்பி எடுத்துக்கொண்டாங்கன்றது. தேங்க்யூ ஹலிமா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற யாராவது நீங்க அன்மியூட் பண்ணி சொல்றான்னு சொல்ல சட்டில சரி போடுங்க யூஸ் பண்ணினாக்க. ஸோ நீங்கள் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கூட இப்போ நாங்கள் இவ்வளோ சாப்பாடுகள் எடுக்கிறோமே என்ன டெய்லி நீங்கள் வந்து இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால்
நாங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சாப்பாட்டுல சத்தான சாப்பாடுகள் என்ன எடுக்கிறோம், என்ன ஹெல்த்தியான விஷயங்கள் என்ன போகுதுன்னு பார்த்தா உண்மையிலே வந்து சரியான குறைவா தான் இருக்க போகுது. அப்ப நீங்க உங்களோட சாப்பாடோட வீக்லி ஒன்ஸோ அல்லது நான் சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸோ நீங்க இதுகள் எடுக்கும் போது உங்களுக்கு தேவையான நிறைய உங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் வந்து இதுல உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்களுக்கு எடுத்த உடனே தெரியாது. சம்டைம் நீங்க யூஸ் பண்ணிட்டு போகும்போது என்ன, நீங்க ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்தோ யூஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களோட உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகலாம். சரியா? ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்க போகலாம். இப்ப சில பேர் எப்படின்னு சொன்னா ஒரு பேக்கெட்டை சாப்பிட்டுட்டு எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்றேன்னு நினைக்கிறாக்களும் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், இது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கண்டினியூவா எடுக்கும் போது உங்களுக்கு அது பெனிஃபிட் தரக்கூடியதா இருக்கும். சரியா? ஓகே. ஓ, அப்ப எல்லாருக்குமே வந்து இது கிளியர் தானே? நாங்க நேற்று பார்த்திருந்தோம். யாரு கொள்ளு சம்பந்தமா கிளியரான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான ரெசிபீஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? ப்ரைஸுமே வந்து எங்களுக்கு உண்மைக்குமே வந்து அவ்வளவு கூடுதலா இல்லை. சரியா? ப்ரைஸுமே வந்து எங்களுக்கு நார்மலாக ஒரு என்ன சொல்கிற ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. கிளியர் எல்லாருக்கும் சட்டில் எனக்கு போடுங்க கிளியராண்டு. ஓகே. இப்போ நாங்கள் கோதுமை மாவுல எல்லாமே ரொட்டி செய்து சாப்பிடுவோம். சரியா? இந்த மாதிரி செய்கிறத விட நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளுல இப்போ ஆட்டாமா அதை பயன்படுத்தி கொள்ளு இதை பவுடரை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரொட்டி செய்யலாம். சரியா? அல்லது இந்த குரக்கன் அதோட சேர்த்து இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரொட்டி செய்யலாம். இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான ஒரு சாப்பாட்டில் போவேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் இந்த கோதுமை மாவுல வந்து ஒன்றுமே இல்லை என்ன, ஆனால் அதில் வந்து நாங்கள் டெய்லி எங்களோட சாப்பாட்டில் கோதுமை புட்டு கோதுமை ரொட்டி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே போவோம். பராட்டா அது இதுன்னு. அது வந்து எங்களோட உடம்புக்குள்ள நோயைத்தான் ஏற்படுத்த போகுது. ஓகே. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடுகளை உங்களோட ரெசிபீஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. ஓகே. அப்போ நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ மரியா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு நீங்கள் இந்த செஷனை வடிவாக கிளியராக அந்த ரெசிபீஸ் எல்லாமே அவ்வளோ பொறுமையாக எல்லா விஷயங்களையும் கிளியராக சொன்னீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி ஜாயின் பண்ண லீடர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து ஃப்ரைடே, கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வீக்கெண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாரின் டூர். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கு கூட குரூப்பில் போட்டிருந்தேன், எங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்குமே வந்து கான்ஃபரன்ஸுக்கு டிக்கெட் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. சரியா? ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் மந்த்துக்கு 1 lakh, ஒரு மந்த்துக்கு நீங்கள் 1 lakh நார்மலாக ஏர்ன் பண்ணுறதன் மூலமாக, அதுவும் உங்களுக்கு 5 மாதம், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே, இந்த 5 மாதத்தில் ஏதாவது 3 மாதம் நீங்கள் 1 lakhக்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னால் 1 lakh அல்லது அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணினா உங்களுக்கு அதுக்கான டிக்கெட் ஃப்ரீயாக வின் பண்ணலாம். சரியா? இப்போ அதுக்கான பிளானுமே நான் போட்டிருந்தேன் நான். அப்போ ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணுறாக்கள் உங்களோட லீடர்ஸ் மூலமாக கண்டெக்ட் பண்ணி அந்த கைடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ. Thank you so much.